ஹலோ 10th ஸ்டூடெண்ட் 10th மேக்ஸில் சென்டம் எடுக்கிறேன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த வீடியோக்கு ஃபஸ்ட் லைக் பண்ணி வச்சுருங்க. யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எப்படி பாஸ் பண்ணுன்ற ஒரு வழிமுறையும் எப்படி சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுன்ற ஒரு வழிமுறை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டுங்க. வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிங்க. 10th மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் புக் பேக்கில் ஒரு 1 மார்க் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தோன்னா 2 மார்க்கில் 10 எழுதணும், 5 மார்க்கில் 10 எழுதணும். ஜாமெண்ட்ரி கிராஃப். ஸோ இது எப்படி நம்ம பிளான் பண்ணி எழுத போகிறோம் அப்படின்ற ஒரு வீடியோ தான் இது. நீங்கள் சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கும் பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் நல்லா தரவு படிச்சிங்க. தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எடுத்துக்காட்டுன்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், பயிற்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். ஸோ இந்த சம் எல்லாத்தையும் நல்லா கோத்ரூ பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் போட்டுக்கிற கொஸ்டினும் அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த போல்ட் லெட்டரில் இருக்கிற கொஸ்டினை மட்டும் ஸ்லோ லேர்னர்ஸ் கண்டிப்பாக படிச்சிங்க. ஓகேங்களா? அழகு பயிற்சியில் வந்து பார்த்தோன்னா அந்த 3, 5, 8 அதில் வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படிச்சிங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் வந்து பார்த்தோன்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 5 எக்ஸசைஸ் இருக்கும். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது பண்ணிங்கன்னா 5th 1.3, 1.1 இது ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸ். இது வந்து பார்த்தோன்னா 2 மார்க்லேயும் சரி, 2 மார்க்கில் அந்த எக்ஸசைஸ். இது ஒரு 5 மார்க்கில் எடுத்திங்கன்னா நீ எக்ஸாம்பிள் என்னென்ன சம் படிக்கணும்னு சொல்லியிருப்பேன். எக்ஸசைஸில் என்னென்ன சம் 1.4 ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் சாப்டரில் கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் உங்களுக்கு ஷோராக வந்துடும். 2 கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. செகண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க் எக்ஸசைஸ் கவர் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா 2.3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாரி 2.2, 2.3, 2.5, அப்புறம் 2.7, அப்புறம் வந்து பார்த்தோன்னா 2.9, அப்புறம் 2.8 நல்லா படிச்சிங்க. இதில் இருக்கிற ஸ்டார் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் நல்லா தரவு படிச்சிங்க. இதுவே 5 மார்க்கு நீங்கள் எடுத்திங்கன்னா 2.5, 2.6, 2.7, 2.8, 2.9 இந்த சம்ஸை போட்டு பாருங்கள். எக்ஸாம்பிள் சம்ஸ் இதில் கொடுத்துருக்க சம்மை கரெக்டாக ரெஃபர் பண்ணிங்க. நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தா நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 2 5 மார்க் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 மார்க்லேருந்து 2 2 மார்க் செகண்ட் யூனிட்டில் வர அதிக வாய்ப்பு இருக்குது. தேர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெயிட்டேஜான சாப்டர். தேர்ட் யூனிட்டில் 3 5 மார்க் கம்பல்சரி கேட்பாங்க, 2 2 மார்க் கேட்பாங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா ரெஃபர் பண்ணிங்க. இதில் எல்லா கொஸ்டினும் படித்து தான் ஆகணும். தேர்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் கொடுத்துருக்க கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா தரவு படிச்சிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த சாப்டர்லேயே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 மதிப்பெண் இந்த சாப்டரில் கண்டிப்பாக இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா 2 மார்க்லேருந்து எதை கேட்டாலும் எழுதலாம், 5 மார்க்கில் எதை கேட்டாலும் எழுதலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸ் கவர் பண்ணிங்கன்னா 3.17, 3.18, 3.19 இது ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க் எக்ஸசைஸு. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸசைஸ் நீங்கள் கவர் பண்ணாலும் ஓகே. இல்லைனா இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸை கண்டிப்பாக முடிச்சிருங்க. 3.5 முடிங்க, 3.8 முடிங்க, 3.12 முடிங்க, 3.14 முடிங்க, 3.18 முடிங்க, 3.19 முடிங்க. 8th மார்க்கை பொறுத்த வரைக்கும் கிராஃபில் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்லாம் படித்தா ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் அதையும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக படிச்சிங்கன்னா இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கேட்குற கிராஃபை நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து எந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டாங்க இந்த கொஸ்டினரி பார்த்தாலே கண்டிப்பாக நீங்கள் கிராஃபில் 8 மார்க் உங்கள் கையில். 4th சாப்டரை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் கம்பல்சரி இந்த சீவாஸ் தியரம் இந்த வந்து பார்த்தோன்னா 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 5 மார்க்கில் கேட்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிற கொஸ்டின் எதையும் ஸ்கிப் பண்ணிட்டாரு ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஷார்ட் அண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிட்லேருந்து கம்பல்சரி தேரம் கன்ஃபார்ம் 5 மார்க். தேல்ஸ் தேரம், பைசெக்டார் தேரம், அப்புறம் வந்து பார்த்தோன்னா பித்தாகரஸ் தேரம், அப்புறம் சீவாஸ் தேரம் இது வந்து பார்த்தோன்னா ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் ரெஃபர் பண்ணாலே கன்ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா இந்த யூனிட்டில் ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதனால் இந்த யூனிட்டை நல்லா தரவு படிச்சிங்க. 8 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வடிவியல் சொல்லுவாங்க, இல்லைனா ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற கொஸ்டினை மட்டும் நல்லா தரவு படித்து வச்சிங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 8 மார்க்கில் ஜாமெண்ட்ரியில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா தரவு படிச்சிங்க. இதுலேருந்து கன்ஃபார்ம் வரதான் போகுது. ஸோ இதை மட்டும் கவர் பண்ணிங்க. 5th சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 2 5 மார்க் ஷோராக கேட்பாங்க, 2 2 மார்க் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தெந்த சாப்டர் 2 மார்க்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், 5 மார்க் எந்தெந்த சாப்டருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் நீங்களே பாருங்கள். இதோட PDF டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வச்சுரு நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கங்க. ஓகேங்களா?
ஸோ இதை கண்டிப்பாக படிச்சிங்கன்னா தான் மேக்ஸில் நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் வந்தீங்கன்னா இதோட PDF நான் லிங்க்கை ஷேர் பண்ணி விட்றேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இது 5.2 மார்க்கில் 5.1 ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5.2 ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5.3 ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5.5 ஆனால் ஸ்டார் போடுற கொஸ்டினாச்சு ஸ்லோ லேர்னர்ஸ் படிச்சிங்க. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கொடுத்துருக்கதே கொஞ்சம் கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டினையாச்சும் கம்ப்ளீட் பண்ண ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே கம்பல்சரி 2 5 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ரெஃபர் பண்ணி வச்சுங்க. இந்த ஸ்டார் போட்டுக்கிறது கொஸ்டினும் போல்டன் கொஸ்டினும் விட்டுடவே விட்டுறாதீங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் கண்டிப்பாக 70 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். 6வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதே போல் கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா ஒரு 2 மார்க் கேட்பாங்க, 2 5 மார்க் கேட்பாங்க. ஒரு சில டைம் வந்து பார்த்தோன்னா 2 2 மார்க் கேட்கவும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் 6 சாப்டரில் எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான யூனிட். ஏன்னா சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் இந்த யூனிட்டை கம்பல்சரி போட்டு தான் ஆகணும், இந்த யூனிட்டை படித்து தான் ஆகணும். இதுக்கான ஆன்சர் கீ வேணாலும் சொல்லுங்கள், நம்ம ரெகுலராக வீடியோ போட்டு வரலாம். ஓகேங்களா? நீங்கள் எல்லாம் ஒன்று மட்டும் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதில் ரொம்ப எக்ஸசைஸ் கம்மி தான், 6.4 வரைக்கும் தான். ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் நல்லா போட்டு பாருங்கள். எக்ஸாம்பிள் சம்முக்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, எக்ஸசைஸ்க்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. 50% வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக எடுத்திங்கன்னா 6.1 நல்லா போட்டு பாருங்கள், அதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. 6.2 6.4 6.3 ரொம்ப இம்பார்ட்டன் தான். பட் இருந்தாலும் 6.1 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டினை கன்ஃபார்ம் ரெஃபர் பண்ணிக்கங்க. இப்போ 7th யூனிட் நீங்கள் எடுத்தீங்கனால அதுலேருந்து வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணாலே கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா 2 5 மார்க் எடுக்க இதுலேயும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் இருக்கிற எக்ஸசைஸ் வந்து பார்த்தோன்னா 7.4 வரைக்கும் இருக்கிறதுல 7.1 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 7.2 7.3 7.4 கொடுத்துருக்க கொஸ்டின் மட்டும் ரெஃபர் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் சம் என்னென்ன சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் கோத்ரூ பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தோன்னா 8th சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியான சாப்டர்னால் 8th சாப்டர் தான். அதை வந்து நீங்கள் ஈஸியாக போட்டு பார்த்துலாம். இதில் இருக்கிற சம் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணாலே நீங்கள் வந்து பார்த்தோன்னா சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோக்கு எவ்வளோ லைக் வருது நான் பார்ப்பேன், எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்கன்னு. ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். 8th சாப்டரை பொறுத்த வரைக்கும் 8.1 8.2 8.3 8.4 இதில் இருக்கிற எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுங்கள். 8.1 8.3 8.4 இதுக்கு 5 மார்க்கில் சொல்லுங்கள். ஸோ வந்து பார்த்தோன்னா இதை ரெஃபர் பண்ணிங்க. இது கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வைக்கிறேன். வாட்ஸ்அப் சேனலில் வந்து பார்த்தோன்னா இன்ஸ்டா மூலியமாக வந்து ஜாயின் பண்ணிங்க. மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.